லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் 1:30 மணிக்கு, அப்புறமா 4 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ், அப்புறமா 7 மணிக்கு ஒரு சாப்பாடு, அப்புறமா இரவு 10 மணிக்கு ஒரு தூக்கம், அப்புறமா தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் செல்போன்ல சில உலக செய்திகளை பார்க்கறது. இது எல்லாமே வெளிமுகம். இது எல்லாமே இந்த உடலை மிஷின் மாதிரி இயங்க வச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப மிஷின் இயங்குனா தேயும், பேட்டரியை மாத்தணும். கிட்னியோ, லிவரோ, கல்லீரலோ, உடல்ல இருக்கிற உறுப்புகள்ல இருக்கிற நரம்பு மண்டலமோ, எலும்பு மண்டலமோ தேயவோ, உடல்ல பாதிப்பு ஏற்படவோ வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நான் ஸ்டாப்பா ஒருத்தன் சாப்பிட்றான், அது செரிக்கணும். அவர் ஒரு வேளை 3 வேளை சாப்பாடு, அப்ப உள்ள எவ்வளவு பெரிய பணி நடக்கணும். அப்ப இடையில அவன் பேசுறான், இடையில அவன் ஆண் பெண்ணா உடல் உறவு செய்யறான், அப்புறம் இடையில பல சூழல்கள்ல பிசிக்கலா வேலை செய்யறான். இப்ப என்ன ஆகும்? இந்த உடல், இந்த வடிவம் என்ன ஆகும்? நீங்க சொல்லுங்க. அப்ப ஒரு மனிதன் வெளித்தன்மையில் இருக்கும்போது அவன் தேவைக்கு அதிகமான வேலைகளையும் செய்யறான், தேவைக்கு அதிகமான ஆசையான பொருட்களையும் உட்கொள்றான். சாப்பிடாதவன் கூட ஒரு சில இடங்கள்ல சாப்பிட வேண்டிய சூழல் வந்துடும். அப்ப ஒரு ஞானி ஒரு குரு கட்டுப்படல, அந்த சுவாசம் அவனை சோத்திலிருந்து விடுதலையை வாங்கி கொடுக்குது. இப்ப எனக்கு சோத்திலிருந்து விடுதலையை வாங்கி கொடுத்தது எங்க அம்மா, அப்பா, என் வாத்தியாரு, எனக்கு கல்வியா போதிச்சவங்க, இல்ல எனக்கு இந்த பாடம் எடுத்த தியான மண்டபத்துல எடுத்தவங்க, இல்ல இந்த புத்தகத்தை பார்த்து, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த நந்தியா சிவனா இருக்கிற இரு சுவாசமும் சந்திக்கும் போது நான் சோத்தை மறந்தேன். அந்த இரு சுவாசமும் நடக்கும்போது ஒரு 9 மணி நேரம், 10 மணி நேரம், 11 மணி நேரம் சின்ன வயசுல தூங்குவேன். தூங்குறது தான் எனக்கு வேலையே. இரவு 8 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சேன்னா அடுத்த நாள் 11 மணிக்கு தான் நான் எந்திரிப்பேன். புரியுதுங்களா? இதுதான் என்னுடைய ரொட்டீன் லைஃப்ல. 10 ஆண்டுகளுக்கு மேல சிறு வயதுல எனக்கு இதான் வேலை. 9 மணிக்கு தூங்குவேன், 11 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அப்ப இதெல்லாம் எங்க போச்சு? இப்ப 2 மணி நேரம், 3 மணி நேரம், 2.5 மணி நேரம் தான் தூக்கம் இருக்கு. அப்ப 11 மணி நேரம் தூக்கம் எங்க போயிடுச்சு? அப்ப கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல என்னோட தூக்கமே குறைஞ்சு போச்சு. அப்ப என் உடல்ல எந்த பாதிப்பும் ஏற்படலையே, எந்த சூழலும் ஏற்படலையே. அப்ப அந்த தூக்கத்தை நான் விடல, உணவை நான் விடல. அப்ப அந்த உணவைக்கும் அந்த தூக்கத்தையும் அதை மாற்றி அமைச்சது இந்த சுவாசம் தான். அப்ப இந்த சுவாசத்தோட ரோல் என்னன்னா, இந்த உடலை நல்வழிப்படுத்துறது மட்டும் இல்லாம இந்த உடலே இல்லாமையும் உன்னால வாழ முடியும் அப்படிங்கறதுதான் இதோட செயல். அப்ப நான் பல நாள் சொன்னதை நீங்க தாட் ப்ராசஸ்ல திங்க் பண்ண மாட்டீங்க. அண்ணன் இல்லாம, தம்பி இல்லாம, புருஷன் இல்லாம, சிஆர்சி பிரைவேட்ல இருக்கிற டிரைவர் கண்டக்டர் இல்லாம உங்களால வாழ முடியும், இயங்க முடியும், பயணிக்க முடியும். அதுக்கு காரணம் இந்த சுவாசம் சரியாக இயங்கப்பட்டு அதை நீ கவனிச்சன்னா உனக்கு யாரோட உதவியும் தேவைப்படாது. ஒரு ஆப்போசிட்ல ஒரு குருவே தேவைப்படாது. 2 காற்றும் சந்திரனும், இந்த சந்திரனும் சூரியனும் சிவனும் நந்தியும் வராத வரைக்கும் தான் ஒரு குரு தேவைப்படுறாரு, ஒரு கடவுள் தேவைப்படுறாரு. இது 2ம் கரெக்டா வாகிச்சு கரெக்டா ஒரு நேர்கோட்டில் 2 பேரும் பார்த்துட்டாங்கன்னா அங்க யாருமே தேவைப்பட மாட்டாங்க, யாரும் தேவைப்பட மாட்டாங்க. அங்க தேவைகள் ஒன்றும் கிடையாது. இப்ப இது தெரியாதனால நம்ம என்ன பண்றோம்னா, பயிற்சியா நாம பார்க்கிற புத்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை, நம்ம வெளியில கேள்விப்பட்ட தியானங்களை, பல வீடியோக்கள்ல பார்க்கிற அந்த பரவசமான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு நாம ஏதோ பயிற்சி பண்ணி இந்த மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள. இப்ப பயிற்சிங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு, பயிற்சிங்கிறது எதை சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த பயிற்சியில ஒரு நாள் நீ சில நபர்களாச்சும் இந்த மாதிரி உண்மை தத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இந்த மாதிரி உண்மை சூழல், இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு இருக்கு. என்ன வேர்ல்டுனா, உருவமே இல்லாம ஒரு காற்று பேசுது, நடக்குது, பறக்குதுங்க. இப்ப சாப்பிட்டு நல்ல தெம்பா எனர்ஜியா இருந்தா நம்ம நடக்க முடியும், போக முடியும். ஒரு காற்று சாப்பிடவே கிடையாது, ஆனா ஒரு காற்று நடக்குது, ஒரு காற்றே பேசுது, ஒரு காற்றே பறக்குது. இது எப்படி? இந்த மாதிரி ஒரு வேர்ல்டே இருக்கு. அப்ப இது மனிதன்கிட்ட சொல்லும் போது இது கற்பனை, அதிதீவிர கற்பனை, அதிசெயல் அப்படிங்கிறான். இப்ப அவங்களுடைய கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியில போய் கண்டுபிடிச்சு ஒரு பொருளை ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டு மார்க்கெட்ல கொடுத்துட்டாங்கன்னா அது ஓகேங்கிறாங்க. ஆனா ஒரு ஞானியோட விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்காமைய இது கற்பனை,
இது மாயை, இது மூட நம்பிக்கை, இது ஒரு பழக்க வழக்கம் அப்படின்னு கொண்டாந்துடுறோம். இப்போ ஒரு பண்டைய காலத்திலிருந்து நம்மளுடைய வரலாறுகள்ல நீங்க எல்லா இடத்துலையும் பாருங்க, ஒரு நல்ல நுட்பமா இந்த சுவாசத்தை இயற்கையோடு இந்த சூழலோடு கனெக்ட் ஆகக்கூடிய பரம்பரையிலிருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாம். இப்ப இதெல்லாம் மாறி போனதுக்கு காரணம் நம்மளுடைய மரபணுக்கள்ல உயிர் துளி இல்ல, அது தன்னை மறந்ததுனால அதோடைய மெத்தேடு அது பாதை மாறி போயிடுச்சு. அதோட சூழல் மாறி போய் அதால தடுமாறுது. அது இப்போ ஒரு நிறைய பேருக்குள்ள குடும்பத்துல கால வைக்கிறதா இல்ல ஆன்மீகத்துல கால வைக்கிறதா. நான் என்ன கேட்டா, ஆன்மீகம் குடும்பங்கிறது ரெண்டுமே தனித்தனி கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதானே. குடும்பத்துக்குள்ளே தான் ஆன்மீகம் இருக்கு, ஆன்மீகத்துக்குள்ளேயே தான் குடும்பம் இருக்கு. இது ரெண்டும் வெவ்வேறுன்னு யார் சொன்னா? புருஷனுக்குள்ள சிவன் இருக்கிறாரு, பொண்டாட்டிக்குள்ளேயே சிவன் தான் இருக்கிறாரு. இப்ப ரெண்டுக்குள்ளே இல்லைன்னு யார் சொன்னா? அப்ப இதை தெரியாதனாலதான் ப்ராப்ளம். இதுதான் பிரச்சனை. இப்ப இங்க என்னன்னா, குடும்பத்தை தனியா பாக்குறாங்க, இறைவனை தனியா பாக்குறாங்க. இப்ப இங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. குடும்பம் வேற இல்லை, இறைவன் வேற இல்லை. அப்ப குடும்பத்துக்குள்ள இருந்து ஒரு நல்ல தன்மைகளை அதுக்குள்ளேயே இருந்து அதை ஒரு நல்ல சூழலை ஏன் இந்த குடும்பங்கிறத ஒரு விஞ்ஞானி மாதிரி கண்டுபிடிக்கணும். நீங்க எந்த காடு மலைகளுக்கு காவி வேட்டியை கட்டிட்டு உத்தராட்சை கட்டிட்டு வீட்டை விட்டு ஊரை விட்டு திறந்து ஓடினாலும் நீங்க அங்க போய் கண்டுபிடிக்க போறது என்னன்னா, ஏன் புள்ள ஏன் பொண்டாட்டிங்கிறத உங்களுக்கு அங்கேயும் அதுதான் கண்டுபிடிக்க போறீங்க. அங்க போய் உங்களுக்கு அதுதான் ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க போகுது. அதை வீட்டுக்குள்ள உங்களால பண்ண முடியாதுங்கிறது ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா பண்ண முடியும், பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி உங்களுடைய காற்று ரொம்ப கரெக்டா வாகிட்டு ஒரு பணி செஞ்சிச்சுங்களே, அது என்ன பண்ணுன்னா, உங்க வீட்டுல யாராவது முரணா இருந்தாங்கன்னா அந்த காற்று என்ன பண்ணுன்னா, அது ஒரு திசையை மாத்தி அப்படியே உங்களை அழகா கூட்டிட்டு போய் எங்க உட்காந்து இந்த மரபணுக்களை நல்ல தன்மைக்கு கொண்டு வரணுமோ அந்த இடத்த அது உட்கார காட்டி கொடுத்துருமா. இவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க என்னுடைய பிரயாணத்துல பாருங்க, யாராவது ஒருத்தர் ஒரு உயர்ந்த காற்று ஒரு இடத்துல கிடைக்கும், அந்த தன்மையை நீங்க சுவாசிச்சு அந்த இடத்துல இருந்தா உங்க உயிர் துளி மாறுன்னு எனக்கு யாராவது கைட் பண்ணியிருக்காங்களா? இப்ப முன்னாடி இருக்கிற குருமார்கள், எத்தனையோ குருமார்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய அனுபவம் தான் இருக்கு. அப்ப அந்த அனுபவத்துல விவேகானந்தருக்கு கன்னியாகுமரியில் பாறையில கிடைச்ச அனுபவம் மாதிரி எனக்கும் கிடைக்கும்னு நான் அங்கனே போய் உட்கார்ந்து இருந்தேன்னா என்ன ஆகும்? அப்ப அதை காட்டி கொடுக்க மாட்டாங்க. அதை யார் காட்டி கொடுப்பாங்கன்னா, உள்ள இருக்கிற சுவாசம் ஒரு நாள் காட்டி கொடுக்கும். அந்த உள்ள இருக்கிற சுவாசம் எப்ப காட்டி கொடுக்கும்னா, தினந்தோறும் ஒருத்தன் சுவாசத்துல அந்த சுவாசத்தை உள்ள வந்த ஒரு பொருளை, உள்ள நடக்கிற ஒரு தியானத்தை தன் உடலையே இந்த ஒரு நல்ல தன்மையில எவன் ஒருவன் கவனிச்சு தன்னுடைய உடலையே எவன் ஒருத்தன் ஃபாலோ பண்றானோ அவனுக்குள்ளே வாகிக்கிற ஒரு காற்று, டேய் இப்படியே இங்கனே நிக்காத, இன்னொரு 20 ஸ்டெப் தள்ளி போனான்னா அங்க ஒரு கல் இருக்கு பாரு, அங்க உட்காரு அப்படின்னு சொல்லி கொடுக்கும். புரியுதுங்களா? இதுதான் உள் உணர்வும்பாங்க. அப்ப அந்த உள் உணர்வை இங்க இருக்கிற யாராலையும் உணர முடியாததுக்கு காரணம், நம்ம கோவில் திருவிழாவில் ஒரு 50 விழுக்காடு ரேடியோ கட்டி பாட விடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம மனம். அப்ப நம்ம மனம் என்ன பண்ணோம்னா, அதை உணர விடாது, அதுக்குள்ள போக விடாது. இப்ப இங்க இருக்கிற எல்லா பேருக்குள்ளேயும் சவால் எதுன்னா, மனதை தாண்டினாதான் உள் உணர்வை நீங்க கவனிக்க முடியும். அந்த உணர்த்துறத அப்பதான் கேப்சர் பண்ண முடியும். அப்ப நம்ம எதுக்கு போராடுறோம் அப்படின்னா, அந்த மனதுங்கிற ஒரு கடல், ஒரு நதி இருக்கு. அந்த நதியை கிராஸ் பண்ணி போனாதான் அந்த ஆழ்ந்த அமைதியில அது உள் உணர்வா உணர்த்துறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் நம்ம உணர்ந்து ஒரு பெரிய பணியை நமக்கு உள்ள செஞ்சுக்க முடியுங்கிறது தான் இதோடைய உண்மை தத்துவம். அப்போ உங்களுக்குள்ள இருந்து நான் உங்கள்கிட்ட எல்லா பேத்துக்கிட்டையும் சொல்றது என்னன்னா, ஒரு தியானத்தை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தியானம் இருக்குல்ல. பல குருமார்கள்ட்ட போய் பல பேத்துக்கிட்ட நீங்க அலையிறீங்க, பல விஷயங்கள்ல நீங்க முரண்பட்டு கஷ்டப்படுத்திக்கிறீங்க, உங்களையே வருத்திக்கிறீங்க. நான் பல நாள் உங்கள்ட்ட சொல்றது, உங்களை வருத்திக்காதீங்கன்னு தான் சொல்றேன். பல குருமார்கள்ட்ட போய் நீங்க போய் நின்று கஷ்டப்பட்டு என்ன தேடியும் நீங்க அலையிறதை தாண்டி ஒரு நல்ல ஒரு உணர்ந்து கவனிக்க தொடங்குனீங்கன்னா, இப்ப நானே என்னை பார்க்காத வராதவங்க எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்கலாம். அவங்கள நான் வழி நடத்த மாட்டேன்னு ஏதாவது சொல்லியிருக்கிறேன்னா?
இல்ல வழி நடத்த மாட்டேனா? அப்ப உணர்ந்து ஒருத்தர் தன்னுடைய காற்றை யார் உணர்ந்து கவனிக்கிறார்களோ அங்க சூட்சமத்துல நம்ம அந்த காற்றாகவே இருந்து வழிகாட்டுவோம். இப்ப எத்தனை இடங்கள்ல எனக்குள்ள ஒரு சுழற்சியாக இருக்கிற காற்று என்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு பெரிய மேம்பாட்டு தன்மைக்கு மாற்றிருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு வடிவத்துக்கு மாற்றிருக்கு பாருங்க. அப்ப பெரும் பெரும் நுட்பமாக முனிவர்கள்னு சொல்லுவாங்கல்ல, முனிவர்னா என்னன்னா முனிவர் இருக்கிற இடத்துக்கு போகவே முடியாது. பயங்கரமான வடிவத்துல உள்ளவங்க முனிவர்கள் அப்படிங்கிறவங்க. இந்த முனிவர்களுக்கெல்லாம் ரொம்ப மூத்தவர் பதஞ்சலியை தான் சொல்றாங்க, பதஞ்சலி முனிவர் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இந்த முனிவரா இருக்கிறவங்க என்னன்னா என்ன முனிவரா இருக்கிறாங்கன்னா எனி டைம் அவங்க காற்றாகவே இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய உடலே இல்லாத பிசிக்கலா இல்லாத ஒரு காற்றை நம்மள மாதிரி ஒரு உடல் படைத்த ஒரு மனிதன் அதை போய் அதோட மிங்கிளாகி அதோட டிராவல் பண்ண முடியும்னா அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா நமக்குள்ள ஒரு காற்று அது பல நாள் என்ன சொன்னுச்சுன்னா, சமயத்துல சத்தமிட்டு கூட எழுப்பி பேசி நீ முதல்ல வெளியில வணங்காத, எதையும் வணங்காத, பால் பாக்கெட் எடுத்துட்டு போய் பூஜை எல்லாம் பண்ணாத, உனக்குள்ள ஒரு காற்று வந்துச்சு பத்தியா, அதை அப்படியே ஊடுருவி கவனி. அது உனக்கு கிளியரா ஒரு விஷயத்த உணர்த்தும். அது உன்னால அந்த வேலையை செய்ய முடியலையா, அதை உணர்த்துனுச்சு இல்ல, அதை அப்படியே உணர்ந்துக்கிட்டு அப்படியே காத்துரு. அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் அது அப்படியே இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ உன்னை என்ன பண்ணும்னா உனக்கான பாதையை உனக்கான வடிவத்தை அது ஒரு ரோடு அமைச்சு கொடுக்கும். அந்த ரோட்ல நீ பயணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்ப என்னுடைய விஷயம் இங்க இருக்கிற பிற குருமார்கள் இல்லாம ஒரு தனிச்சு இயங்கணும்லாம் சொல்ல முடியாது. அந்த உணர்வும் தன்மையில நம்ம அந்த காற்றை உணர எங்க என்ன மாதிரி சூழல் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து என்னை பயணம் பண்ண வைக்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களையும் நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இந்த உணர்வும் தன்மை எல்லா பேருக்குள்ளயுமே வாகித்து இருக்கு. அதை அவங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியல. இதான் ரொம்ப அது பண்ண முடியாதனால என்ன பண்றாங்கன்னா அந்த இயலாமையை வெளிப்படுத்தி குரு கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை சொன்னா, குரு கிட்ட நம்ம டச்ல இருந்தா, குருவை பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம மாறிடலாம்னு அவங்க ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. இப்ப குரு என்னன்னா நீ சொல்றது கூட எனக்கு கால நேரம் வேஸ்ட் தான். இப்ப நான் எப்படின்னா என் ஸ்டைல் அப்படி என்னன்னா, நான் 2 குழந்தைக்கு அம்மா, நான் 2 குழந்தைக்கு அப்பா, என்னுடைய கஷ்டம் இப்படின்னு கேட்டுது உனக்கு நான் பதில் சொல்றவனா நான் இல்லை. நான் ஒரு 2 செகண்ட் அப்படி உள் சார்ந்து போனேன்னா நீ யாருங்கிற விலாசத்தை நான் எடுத்துட்டு வந்துடுவேன். அப்ப என்னுடைய பேட்டர்னே உள் சார்ந்து போய் தான் உனக்கு ஏதாவது நான் செய்யணும். அப்ப நான் வெளிமுகமா லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட போய் உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா எத்தனை ஆண்டுகள் நான் வாழ வேண்டியது இருக்கும்னு பாருங்க. இந்தியாவில் மட்டுமே 130-140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இப்ப தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய கஷ்டத்தை குரு கிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க. இந்த 140 கோடி மக்களையும் கஷ்டத்தை தனிப்பட்ட முறையில நான் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஏன் ஆயுள் காலம் எத்தனை காலம் தேவைப்படும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்டா குரு கிட்ட தன்னுடைய சோகத்தை சொன்னோம்னா அதை அவர் புரிஞ்சு அதை உணர்ந்து அவர் ஏதோ ஒரு விதத்துல அது சரி செய்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இந்த உலகத்துல காவேரி நீர் குடிநீரா தேவை, விவசாயத்துக்கு தேவை. இத கோரிக்கையா வச்சா நடக்காது. அப்ப அது எப்படி நடந்திருக்கும், எப்படி வடிவமா கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு மௌனமா அது உள்ளுக்குள்ள ஆழ்ந்து 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 போய் ஒரு நாள் அது நீர் வெளிப்படுது. ஒரு நீர் வெளியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அது உருவாக்கி கொடுக்குது. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா யாரையுமே போய் சந்திக்கல, யாருக்கிட்டையும் மனு வாங்கல, யாருடைய பசியையோ பஞ்சத்தையோ அது கேட்கல. ஆனா இந்த இடத்துல உட்கார்ந்து அந்த நீரை அது வெளிப்படுத்தினதுனால கோடான கோடி மக்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது. இப்ப இந்த இடத்துல இருந்து நான் சொல்வது கோடான கோடி மக்களை குறைகள் தீர்க்காம அவர்களுடைய பிரச்சனைய சரி செய்யணும். அதற்கு எனக்கு அடிப்படை ஆயுதம் எதுன்னா நான் ஆழ்ந்து போவது, நான் மௌனித்து போவது.
அப்ப மௌனிக்க மௌனிக்க ஆழ்ந்து போக போக அங்க குறைகளையோ கஷ்டங்களையோ களைய முடியும், சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வாய்ப்பு. அப்போ ஒரு ஞானம்ங்கிறது, ஒரு தியானம்ங்கிறது ஒரு மௌனத்துக்குரிய ஒரு காற்றாக இருக்கக்கூடியவரை ஒரு லாட்ரி சீட்டு கடைக்காரன் மாதிரியும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரியும் ஒரு நடிகர் மாதிரியும் நம்ம பார்க்கறதோ, நம்ம போய் அவர்கிட்ட ஒரு முக்கிறதோ நிக்கிறதோ பேசுறதோ இதெல்லாம் அது கால விரயங்கிறாங்க. கால விரயம். இப்ப கர்த்தர் எங்க இருக்கிறார்? நீங்களே சொல்லுங்க. கர்த்தர் எங்க இருக்கிறார்? கிருஷ்ணன் எங்க இருக்கிறார்? அல்லாஹ் எங்க இருக்கிறார்? இப்ப கூப்பிட்டா வந்துருவாரா? உணர்ந்தா வருவார், மௌனித்தா வருவார். அப்ப இதுதான் விஷயம். அப்ப ஒருத்தரை எப்படி பார்க்கணுமோ அவர் ஸ்டைல்ல போய் பார்த்தாதான் ஈஸியா பார்க்க முடியும். அதை விட்டுட்டு உனக்கு ஏத்த மாதிரி நீ பிரயாணம் பண்ணனா அது கால விரயமாகி நீ பார்க்க முடியாம போயிடும். எங்க தாத்தா தீவிரமான முருகன் பக்தர். அவர் யாரை பார்த்தாரு? பாவம், அவர் பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டே செத்து போயிட்டார். அவர் யாரை பார்த்தாரு? யாரையுமே பார்க்கல. எங்க அப்பா தீவிரமான ஐயப்பன் பக்தர். யாரை பார்த்தாரு? யாரையுமே பார்க்கல. நான் யாரு பக்தருமே இல்லை. ஆனா எங்க தாத்தன் பார்க்காத முருகனையோ எங்க அப்பன் பார்க்காத ஐயப்பனையோ நான் பார்த்தேன், நான் உணர்ந்தேன். இவ்வளவுதான் விஷயம். அப்ப எங்க அப்பா கிட்டையும் எங்க தாத்தா கிட்டையும் இல்லாத ஒரு குணாதிசயம் என்கிட்ட என்ன இருக்குன்னா, நான் வெளிமுகமா தேடுறதோட உள்முகமா அதை மௌனிச்சேன். முருகன் யாரு ஐயப்பன் யாருங்கிறத உணர்ந்தேன். அப்ப முருகன்கிட்டையும் ஐயப்பன்கிட்டையும் என்ன வடிவம், அதை என்ன மாதிரி அதோட மிங்கிள் ஆகணும், அதோட பயணிக்கணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப முருகனுக்கு பால் கூட எடுக்கணுமா காவடி எடுக்கணுமாங்கிறத உணர்ந்தா மட்டும்தான் நம்மளால கண்டே பிடிக்க முடியும். உணராம பேச்சு வழக்குல வழக்கு மொழிகள்ல இந்த செயல்பாட்டு முறைகள்ல நம்ம ஒரு வேலை செய்யும் போது அது கால விரயமாகுது, அது சூழல்கள் லேட் ஆகுது. அப்ப நமக்குள்ள கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. அப்ப நாம வெக்ஸ் ஆகுறோம். இப்ப இங்க இருக்கிற நிறைய பேரு உங்களுக்கு தேவை கிடைக்காத பட்சத்துல என் மேலையும் நீங்க வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க ஊர்ல இருக்கிற லோக்கல்ல இருக்கிற மாரியம்மன்ல இருந்து முருகன்ல இருந்து ஐயப்பன்ல இருந்து நிறைய பேர் உங்களை பார்க்கல, உங்க குறைகளை கேட்கல. ஆனா லைவ்ல இருக்கிற ஒரு கைகால் முளைச்ச ஒரு குருவா இருக்கிறாரு, இவராது சரி செய்வாருன்னு தான் வந்திருக்கிறீங்க. இவரும் ஒரு டைப்பா பேசி உங்களை விட்டுட்டா இருந்துச்சிங்களே, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பழைய மாதிரி பால் குடத்துக்கே போயிருவீங்க, புரியுதுங்களா? இல்லைன்னா மேல்மருவத்தில் போய் இடுமுடியை கட்டிட்டு சுத்த ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் விஷயம். அப்ப இவரு என்ன ஃபீல் பண்றாருன்னா, இந்த வெளிமுகமாக பஞ்சாமிர்தம் மாதிரி திருப்பதி லட்டு மாதிரி இது உன் உடலை நல்வழிப்படுத்தாது. அப்ப உனக்கு இருக்கிற சுகபோகங்கிறது என்னன்னா, நான் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள செஞ்சு விட்டு போயிடுவேன். இப்போ இங்க இருக்கிற யாருக்காவது ஒரு கல்யாணம் கேட்டீங்கன்னா 10 கல்யாணம் கூட பண்ணி வச்சிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு குழந்தை கேட்கறால 10 குழந்தைய கூட கொடுத்துடலாம். ஆனா அதோட நீ முடிஞ்சுட்டேன்னு அர்த்தம். திருப்பி நீ ஞானத்துக்கு வர முடியாது, இறைவனை தேட முடியாது. ஏன்னா அதுதான் துன்பங்கிறாங்க. இப்ப உங்க வாழ்க்கையில உங்களுக்கு துன்பம் யாருன்னா நீங்க தான். அடுத்த துன்பம் யாருன்னா உங்க குழந்தை தான். அடுத்த துன்பம் யாருன்னா உங்க கணவன் தான். இப்ப இவங்க எல்லாருமே என்ன துன்பமா இருக்கிறாங்கன்னா, வாழ்க்கைக்குள்ள ஒரு இடத்துல கூட உங்களை ரிலாக்ஸா இருக்க விட மாட்டாங்க. உங்களுக்காக நீங்க வாழ்றது 10% தான். நீங்க உங்க பிள்ளைக்காக புருஷனுக்காக வாழ்றது தான் 90%. அப்ப இந்த 90% வீணடிக்கப்படுது இல்ல, விரயமாக்கப்படுது இல்ல, தன்னை உணர முடியாம போயிருது இல்ல, தன்னுடைய மரபணுக்கள் என்னன்னே தெரியாம போயிருது இல்ல. அப்ப நம்ம ஒரு மாமரம், நம்ம யோசிக்கிறதுக்குள்ள மாங்காவை பறிச்சுட்டு ஒருத்தன் ஓடிடுறான். நம்ம யோசிக்கிறதுக்குள்ள நம்ம கையில இருக்கிற பொருளை நம்ம புள்ள பிடிங்கிட்டு ஓடிடுது. நம்ம யோசிக்கிறதுக்குள்ள நம்ம முதுகுல நம்ம புருஷன் 2 தட்டு தட்டிட்டு போறாரு. அப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம யோசிக்கிறதுக்குள்ள ஒரு நோய் நம்மளை படுக்க போட்டுருது. அப்ப நம்ம என்ன ஒரு சூழலை உருவாக்க முடியுங்கிறத பாருங்க. அப்ப ஒருத்தர் ஞானி என்ன சொல்றாருன்னா, மாங்காய் மரம் நம்ம அனுமதி இல்லாம யாரும் பறிக்க கூடாதுங்கிறாங்க. அப்ப முதல்ல நாம காய் காய்க்கிறது நம்மளுடைய செயல் எல்லாத்தையும் நாம முதல்ல அனலைஸ் பண்ணணும். அப்புறம்தான் ஊருக்கு மாங்காவை கொடுக்கணும், மாம்பழத்தை கொடுக்கணும். நாம நிறைய காக்கிறோங்கிறதுக்காக ஊருக்கு கொடுக்க முடியாது. நாம தாய் தான், அதுக்காக அன்னை தெரசாவை மாதிரி பிள்ளைக்கு சேவை செய்ய முடியாது. நம்ம மனைவி தான், அதுக்காக புருஷனுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்க முடியாது. முதல்ல நாம யாரு?
அப்படிங்கிறது அந்த உள்ளுணர்வுகள் கொஞ்சம் ஏற்படதான் அது சேவையா, அது தேவையா, அது எதற்காகன்னு தெரிய வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம்னு நான் கருதுறேன். அப்ப அந்த மாங்காய் மரம் உணர்ந்துருச்சுன்னா அது யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறதா அது தெரியும். இதே தான் நம்ம வாழ்க்கையில நீங்க இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் அந்த தன்மை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எத்தனை முறை, எத்தனை வாய்ப்பு என்ன மாதிரி இருக்கிறவங்களும் எந்த வடிவத்திலே வெவ்வேறு மொழிகள்ல மொழி மாறுபடலாம், குரல் மாறுபடலாம், உருவம் மாறுபடலாம். ஆனா இதை தான் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எல்லா பேருமே பணத்தையோ பொண்ணையோ பொருளையோ கொடுத்தா அது நிரந்தரம் இல்லை. அது இன்னமும் மக்கள் துன்பதான் பட போறாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் கோடிக்கணக்கா உங்களுக்கு செல்வம் வரட்டும், அதை நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். ஆனா அதனால நீங்க என்ன அடைய போறீங்கிற மட்டும்தான் பார்க்கணும். மீண்டும் நீங்க ஒரு புது துன்பத்தை உருவாக்க தான் போறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அதோட நிதர்சனமான உண்மை. உங்க பிள்ளைக்கு நீங்க ஒரு பெரிய சுதந்திரத்தை ஏற்படுத்திட்டு போறது கிடையாது, பெரிய துன்பத்தை தான் கொடுத்துட்டு போறீங்க. சென்னையில ஒரு அபார்ட்மெண்ட்ல பெரிய வீடு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம், அது உங்க பிள்ளை பேர்ல எழுதி வைக்கலாம்னு நினைக்கலாம். அது உங்க பிள்ளைக்கே நீங்க கொடுக்க போற துன்பங்கிறது உங்களுக்கு தெரியாது. தன்னை உணர்றதுக்கான வாய்ப்புகளை அந்த மரபணுக்களை உணர முடியாம கூட அந்த குழந்தை போயிடலாம். இதான் அது வாய்ப்பு, இதான் அதுக்கான சூழல். அதுக்கான வாய்ப்புகளை நீங்க பார்த்துக்கங்க. ஒரு குரு பொருள் கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன இயல்பு தன்மையில் இருக்கிற தன்னுடைய வாழ்க்கையை மாத்துறது முக்கியம் கிடையாது. ஆனா அடிப்படையாக இந்த பிறப்பிலிருந்து விடுபடுறதுக்காக தன்னை முதல்ல ஒரு மனிதன் தன்னை முதல்ல யூட்டிலைஸ் பண்ணணும்ல. நான் ஏன் பொம்பளையா பிறந்தேன், ஏன் ஒரு ஆம்பளையா கூட பிறந்திருக்கலாமே, நான் ஏன் ஆம்பளையா பிறந்தேன், ஒரு பொம்பளையா கூட பிறந்திருக்கலாமே. அந்த வாய்ப்பை கூட ஒரு தனிநபர்களால தெரிஞ்சுக்க முடியல. தான் வாழ்க்கைக்கு யாரோ ஒருத்தர் கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப உங்க வாழ்க்கைக்கு நான் கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளவு நாள் நான் கதை சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? இந்த கதை ஒரு நாள் நிறுத்தப்படணுமா வேண்டாமா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த கதை ஒரு நாள் நிப்பாட்டப்படணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் உணரணும். அதுதான் இதுக்குள்ள இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்.